ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ பேஸ் பண்ணி நம்ம சர்ஃபேஸ் டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் முன்னாடியெல்லாம் வந்து நம்ம மிசைல்ஸை வந்து நம்ம டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், எந்த நாடாக இருந்தாலும். ஸோ மிசைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ ஹை இன்டென்சிட்டி லேசர் வந்து நம்ம எப்படி டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அண்ட் அது எப்படி என்ன வகையில் வந்து நமக்கு பெனிஃபிட், அந்த இந்தியன் எக்கானமியை வந்து அது எந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண போகுது அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வார்ஸ் எல்லாம் வந்து எது மூலயமா பண்ணிட்டு இருந்தோம்னா, ஸோ ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி அது மூலயமா வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம வார்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். தென் நைஃப் அண்ட் ஆரோஸ் எல்லாம் வந்து வந்தது. அண்ட் மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் ஏரால வந்து இந்த பீரங்கி அப்புறம் கன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து மிஷின் கன்ஸ் அப்புறம் இந்த மாதிரி மிசைல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வார் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வார் பண்ண யூஸ் பண்றது வந்து ட்ரோன்ஸ். ஸோ ட்ரோன்ஸ் அப்படின்ற போது, ஸோ ட்ரோன்ஸை வந்து நமக்கு அட்டாக் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஸோ ட்ரோன்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஸ்பை பண்றதுக்கோ இல்லை மேப்பிங் பண்றதுக்கோ இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா, இப்போ எந்த ட்ரோன்ஸ் வந்தாலுமே வந்து நம்ம இப்போ எனிமி நாட்டுல இருந்து எந்த ட்ரோன்ஸ் வந்தாலும் நம்ம அதை அட்டாக் பண்ணாதான், அதை அட்டாக் பண்ணி நம்ம வீழ்த்தினாதான் தெரியும் அது என்ன மாதிரியான ட்ரோன்ஸ் அப்படின்னு. ஸோ அது வந்து இன்கேஸ் வந்து அது வந்து ஏதாவது வெப்பன்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அது ஸ்பை ட்ரோன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ட்ரோன்ஸா இருக்கலாம். அப்படின்ற போது நம்மளுக்கு லாஸ். ஏன்னா இப்போ ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ற காஸ்ட்டை விட நம்ம மிசைல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். ஸோ இப்போ நம்ம நடக்கிற ரியல் டைம் வார்லேயே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ யுக்ரைன் அண்ட் ரஷ்யா போயிட்டு இருக்க வாரே பாத்தீங்கன்னா, இப்போ உக்ரைன்ல வந்து அவங்க சென்ட் பண்ற ட்ரோன்ஸோட ஒர்த் வந்து ஒரு 16 to 24 lakh. பட் அதை டேக்கிள் பண்றதுக்கு ப்ரொபலண்ட் ஒன்னோட அந்த மிசைல்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 42 crores வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹமாஸ் அண்ட் இஸ்ரேலுமே அதே மாதிரி தான். ஸோ ஹமாஸ்ல யூஸ் பண்ற ட்ரோன்ஸ் வந்து அரௌண்டு 17 lakhs to 25 lakhs இருக்கு. பட் இஸ்ரேலில் வந்து Arrow 3 யூஸ் பண்ணி அதை டேக்கிள் பண்றாங்க, அரௌண்ட் 25 crores வருது. ஸோ மற்ற நாடுகள் இல்லாமல் நம்ம இந்தியா பாகிஸ்தானே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பாகிஸ்தான் அனுப்புற ட்ரோன்ஸ் வந்து ரொம்ப டம்மி ட்ரோன்ஸ்னே சொல்லலாம். அது ஏன் அது டம்மி ட்ரோன்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரோனை வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இப்போ அட்டாக் பண்ண அனுப்புறது மூலியமா அவங்களால வந்து நம்மளோட எக்கானமியை வந்து கிராஷ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஏதாவது டம்மி ட்ரோன் அனுப்புறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ட்ரோனோட காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். ஆனால் நம்மளோட மிசைல்ஸோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், இப்போ நீங்க பார்த்த மாதிரி. ஸோ இதனால என்ன நடக்கும்னா, அதிகமான டம்மி ட்ரோன்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. நம்மளும் நம்மளோட இருக்கிற மிசைல்ஸ்லாம் வந்து நம்ம லான்ச் பண்ணும்போது அதுக்கான காஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதனால வந்து நம்மளோட இந்தியன் எக்கானமியே வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த டம்மி ட்ரோனோட காஸ்ட் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 10,000 to 1 lakh வருது. பட் நம்ம யூஸ் பண்ற இந்த பிருத்திவி மிசைல் வந்து பாத்தீங்கன்னா இட் காஸ்ட் அரௌண்ட் 4 to 15 crore. ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா, ஆப்வியஸ்லி enemy countries are focusing on our economy other than our defense system. ஸோ இதை வந்து நம்ம டேக்கிள் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஒரு லேசரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம முன்னாடி காமிச்ச மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேசர் யூஸ் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இந்தியாவே வந்து ஆக்சுவலி வந்து ஒரு R&D இதுல தான் இருக்கு. ஸோ ஒரு லேசரோட காஸ்ட் வந்து பில்ட் பண்றதுக்கான காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 million USD ஆகும். பட் இதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு டைம் யூஸ் பண்றதுக்கு வந்து 200 to 300 rupees தான் ஆகுது. ஸோ இதனால இது மூலயமா வந்து நம்மளோட காஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். அரௌண்ட் வந்து 100 times வந்து நம்ம வந்து சீப்பா ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்மளால ரெடி பண்ண முடியும். அண்ட் ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஸோ இந்தியாவும் வந்து ஃபியூச்சர்ல வந்து இதை யூஸ் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் நம்ம DRDOட பேஜ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் நம்மளுக்கு வந்து பர் யூசேஜ் வந்து காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 to 300 rupees. ஸோ இந்த காஸ்ட் எதுக்குன்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டி சார்ஜ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மாடியூல். ஸோ இங்க தெரியுற ரெட் கலர் ஃபிளேம் தான் வந்து லேசர். ஸோ இந்த லேசரை தான் வந்து நம்ம ஹை பீம்ல வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து பாயிண்ட் பண்றது மூலயமா நம்மளுக்கு வந்து நம்மளை அட்டாக் பண்ண வர்ற அந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து டேமேஜ் பண்ணி அதை வந்து வீழ்த்த முடியும். ஸோ இந்த எப்படி இது ஒர்க் ஆகுது, இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ ஒரு டெமோவா பார்க்கலாம். ஹலோ கைஸ். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ப்ராஜெக்டோட அப்ளிகேஷன் அண்ட் யூசர்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்டோட லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சர்ஃபேஸ் டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேசர் பீம் வந்து வர்றதை உங்களால் பார்க்க முடியும்.
ஸோ நம்ம இந்த லேசர் பீம் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஸோ இந்த லேசர் பீம் தான் வந்து ஒரு ஹை இன்டென்சிட்டியில வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆகி அந்த ஹோல் ஹோல் சிஸ்டமே வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்றோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்றோம். ஸோ ஏஐ மூலயமா நம்ம எனிமி நாட்டோட ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸோட இமேஜஸ்லாம் வந்து நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம் நம்ம சிஸ்டம்ல. ஸோ எப்போ வந்து அட்மாஸ்பியர்ல ஏதாவது ஒரு ட்ரோன்ஸ் ஆர் மிசைல் வந்து டிடெக்ட் ஆகுதோ, ஸோ இமேஜ் ப்ராசஸ் பண்ணி ஸோ மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி அதோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணும். ஐ மீன் இந்த சர்வர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து XY ஆக்சிஸ்ல வந்து நம்ம பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கண்டினியூஸா வந்து நம்மளோட ரேஸ் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரோன்ஸ் மேலேயோ இல்லை ஆப்ஜெக்ட் மேலேயோ வந்து கண்டினியூஸா ஃபோக்கஸ் பண்றது மூலயமா ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நம்ம லேப்டாப் கேமரா யூஸ் பண்ணியிருப்போம். பட் ரியல் டைம்ல வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல வந்து 180 டிகிரி கேமராஸ் வந்து எப்பயுமே ஆக்டிவா இருக்கும். அந்த கேமரா தான் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம லேசர் பீம் நம்மளோட சிஸ்டம் வந்து கரெக்டாக அந்த லேசர் பீமை ஏர்கிராஃப்ட் மேலே கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து உங்களால் பார்க்க முடியும்.